அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட, ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இங்க சாப்பாடு நல்லா இல்ல, போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. முடியுதுங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம். சார் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே நல்லா இல்ல, தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மள சொல்ல விடுவாரா? ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசல்ல வந்த உடனே படம் நல்லா இல்லை சார். காசு கொடுக்கறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். காசு கொடுக்கறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படம்ங்கிறது பாத்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்க வந்து அதை எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாவே சொல்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்னைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, ஹோட்டல்ல எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதான் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்துல ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதை இந்த மேடையில இதை பேசணும்னு நினைச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் பலர். 80களில் ஊமை விழிகள் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படங்கள் தந்தவர், தேசிய தலைவர் வரை இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். லாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே. ராஜன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையா ஒரு வார்த்தை கூறுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா அவர் சொல்லும் போது சொன்னாரு, என்ன எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. ஆனா இயக்குனர் சொல்லும் போது உங்களை ரொம்ப சிறப்பா தூக்கி வச்சு சொன்னாரு. என்ன ரொம்ப உணர்ந்தவர், எதா இருந்தாலும் என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பாக்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையா நீங்க இந்த படத்தை பண்ணிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா வந்து தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டர்ங்கிறதே தெரியாத அளவுக்கு, அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு வந்து எப்படிமா இருக்க என்ன பண்றேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை.
ஏன்னா நாங்களும் படம் வந்தப்போ இப்படிதான் ஆரம்பிச்சோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்ப டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் என்னிட்ட கூறினார், நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னாரு வெளிப்படையா, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. என்னன்னா கேமராமேன் வந்து இது சரியா வராதுரா அப்படின்றாரு, இல்ல வருண்டா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போட நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட பாக்குறேன். நிச்சயமா உங்க படம் பெருசா வரும், எதை பத்தியுமே நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையா செயல்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமா அவர் வந்து அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியா சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமா வந்து போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி வந்து தானா கை கொடுக்கும். அதனால பயப்படவே வேண்டாம், நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமா நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமா இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இது, இந்த விஷயம் இந்த மேடையில நான் பேசாட்டாலும் நிச்சயமா பேரரசர் பேசுவாரு. அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இங்க சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம், சார் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கன்னு வாசல்ல நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசல்ல வந்த உடனே படம் நல்லா இல்லை சார், காசு கொடுக்கறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம், காசு கொடுக்கறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படம்ங்கிறது பாத்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்க வந்து அதை எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குனர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாவே சொல்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்னைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, ஹோட்டல்ல எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதான் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்துல ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதை இந்த மேடையில இதை பேசணும்னு நினைச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை, சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அதனால நம்ம வந்து சிறிய படம் தான் எடுத்திருக்கோம்னு நீங்க யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.